ஏன்டா வெள்ளப்பண்ணி, எந்த தகுதியும் இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நேரா முதலமைச்சர் வந்து உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிரு இருக்குன்னா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சின்ன வயசுலயே ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜி 10th வரைக்கும் ஃபெயில் ஆகாம படிச்சு 10th ஈஸியான குரூப்லாம் விட்டு இந்த குரூப் எடுத்தாதான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கஷ்டமான குரூப்பா எடுத்து பிசிக்ஸ் ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரி ஒரு டியூஷன், மேத்ஸ் ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அது கீட் கட்ட பெற்றவங்களும் ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் கிளாஸ்ல டீ வச்சு படிச்சு 3 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிச்சு படிச்சு அதுல வாங்குற மாதிரி 10,000 டிஎன்பிஎஸ்சிக்கு தனியா ஒரு 2 மாசம் படிச்சு அதுல வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ் ஆகாம போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜ்ல சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயருக்கு வச்சு அரியெல்லாம் 4th இயர் மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்ச அந்த சொசைட்டி என்ன வேலைன்னு செருப்பால அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வேலை தேடி ரோடா அலைஞ்சி வீட்டுல தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வயசோட தொண்டையில சிக்கி பளிச்சு இறங்கி கடைசியில எவனோ ஒரு புண்ணியமா எனக்கு வேலை போட்டு கொடுத்தா அதையும் அடிச்சு புண்ணி கிடைக்க ஒன்ன மாதிரி ஒரு எச்ச பொறிக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க வேலையில பட்டதாரி எனக்கு எப்படி சொல்லிட பிரபு வெளில தானே பார்த்துருக்கேன், ஹீரோவை பார்த்துட்டு இனிமே போ.